வருசநாடு மலை கிராம மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் பங்கேற்க மாணவர்கள் சென்றுவிட்டதால் அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தேனி மாவட்டத்தில் மேகமலை புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ள 92 மலை கிராமங்களில் 4 தலைமுறைகளாக வசித்து வரும் மக்களை வெளியேற்ற வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடந்த போராட்டத்தில் அனைவரும் குடும்பத்துடன் பங்கேற்றனர். இதனால் பள்ளிகளுக்கு மாணவர்கள் யாரும் போகாததால் மலை கிராமங்களில் உள்ள பள்ளிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா, எங்களை வெளியேற்றக்கூடாது, நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் அப்படின்றதுக்காண்டி மக்கள் எல்லாருமே போராடுறதுக்காண்டி போயிருக்காங்க. பிள்ளைங்க யாருமே ஸ்கூலுக்கு போகல, எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு தான் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். வாலிப்பாறை, தும்மக்குண்டு, சீலமுத்தையாபுரம், மணலாத்து குடிசை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பள்ளிகளில் 10% மாணவர்களே சென்றனர். வண்டியூர், தண்டியன்குளம், காமராஜபுரம் உள்ளிட்ட பள்ளிகளில் மாணவர்கள் யாரும் செல்லவில்லை. ஆசிரியர்கள் மட்டுமே இருந்தனர். ஆதார் அட்டை முதல் மக்கள் நலத்திட்டங்கள் வரை அனைத்தையும் செய்து கொடுத்த பிறகு திடீர் என சரணாலயம் என்று கூறி வெளியேற்றினால் எங்கே செல்வது என்பதே கிராம மக்களின் கேள்வியாக உள்ளது. சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதி நீங்கள் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இத்தனை வருஷமாக ஓட்டை ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே கொடுத்தப்ப இது சரணாலயம்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்கலாம். அப்போல்லாம் கொடுக்காம இவ்வளோ கவர்மெண்ட் சலுகையும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. இதை விட்டு போகிறதுக்கே எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. விவசாயம் மட்டும்தான் தெரியும். வெளியில் போய் நாங்கள் எப்படி பொழைக்கிறது, குழந்தைங்களாம் எப்படி பார்த்துக்கிறது? வனத்துறைக்கு எதிராக ஒட்டுமொத்த மலை கிராம மக்களும் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு உடனே உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.